ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம், அதாவது நீங்கள் வீட்டில் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு செயலை மறக்காமல் செய்துவிட்டு தூங்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க தற்பொழுது புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும், அவரை பற்றிய மகிமைகளும், அவரை பற்றிய அனைத்து அப்டேட்டுகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இரவு தூங்கும் பொழுது உங்களது வீட்டில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்களது வீட்டில் உள்ள உணவுகளை அனைத்துமே சாப்பிட்டு விட்டு அதை கழுவி விட்டு, ஒரு வேலை முடிந்து விட்டது அதற்கு அனைவருமே கழுவுவார்கள் அல்லவா, அந்த செயலை செய்யக்கூடாது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது செயலை ஏன் செய்யக்கூடாது என்று அவர் எதற்கு அப்படி கூறினார் என்றால், அதாவது இரவு நேரங்கள்ல தான் நமது வீட்டிற்கு குலதெய்வமாகட்டும், மகாலட்சுமி தெய்வமாகட்டும், அன்னபூரணி தெய்வமாகட்டும் என அனைவருமே இரவு நேரங்கள்ல தான் நமது வீட்டுக்கு வருவாங்களாம். எனவே நீங்க வீட்டில் உள்ள எல்லா தட்டையுமே, வீட்டில் உள்ள சாப்பாடு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அதை கழுவி வச்சுட்டு வீட்டில் பாத்திரத்துல கவுத்தி போட்டு தூங்குனீங்கன்னா உங்க வீட்டில் கஷ்டம்தான் நேரும். உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது பூஜை அறைக்கு செல்ல மாட்டாங்களாம். எந்த சாமி, குலதெய்வம் ஆகட்டும், எந்த சாமி உங்களது வீட்டிற்கு வந்தாலும் முதலில் நிலைவாசல்ல இருந்துட்டு நிலைவாசல் எப்படி இருக்குங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போவாங்களாம். சமையல் அறைக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா, தண்ணி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கே செல்வாங்களாம். நீங்க சமையல் அறையில இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ சோறு, அதாவது அரிசி சோறு என்று வெள்ளை சோறு இருக்கும் அல்லவா, அதுல தண்ணி ஊற்றி வைத்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது இட்லி போன்ற ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, அதை கொஞ்சமாவது மிச்சம் வைத்திருக்க வேண்டுமாம். ஒரு பருக்கியோ 2 பருக்கியோ இந்த மாதிரி மிச்சம் வைத்துட்டு சாப்பிட வேண்டும். எல்லாத்தையுமே கழுவி நீங்க வீட்டுல கவுத்திரக்கூடாது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இரவு நேரத்துல நம்ம வீட்டுக்கு அந்த உணவை சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க மனசு குளிர்ந்துடும். அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாப்பாடு ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போதும்னு தான் சொல்லுவாங்க. அவங்களும் உங்களுக்கு இதுவரை கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை அந்த கஷ்டங்கள் எல்லாமே போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. செல்வங்களும் வீடு தேடி வரும். மகாலட்சுமி சாமி தண்ணி, அந்த மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாள் அல்லவா, அவருக்கு தண்ணி வைத்திருந்தேன் என்றால் அதை அவர் பருகினால், தாகத்திற்கு தண்ணி கொடுத்து விட்டானே, இவனுக்கு எதுக்கு நம்ம துன்பத்தை கொடுக்கணும், பண கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக வச்சுட்டு செல்வங்களை உங்கள் வீடு தேடி ஓடி வர வைப்பாள் மகாலட்சுமி என்று பெரியவா அவர்கள் அப்பொழுதே கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அன்னபூரணியின் அருளும் உனக்கு பெரிய அளவில் கிடைக்கும் என்பது போல கூறியிருக்கிறார்கள். நீங்களும் மறக்காமல் இரவு தூங்கும் முன்பு இந்த ஒரு செயலை செய்து விட்டு தூங்குங்கள், மறந்து விடாதீர்கள். செயலை உங்கள் அக்கம் பக்கத்தினர், உறவினர் என அனைவருக்குமே கூறி அவர்களையும் இதை செய்ய சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நினையுங்கள். நமது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம், அதாவது நீங்கள் வீட்டில் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு செயலை மறக்காமல் செய்துவிட்டு தூங்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக காணப்போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க தற்பொழுது புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும், அவரை பற்றிய மகிமைகளும், அவரை பற்றிய அனைத்து அப்டேட்டுகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இரவு தூங்கும் பொழுது உங்களது வீட்டில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்களது வீட்டில் உள்ள உணவுகளை அனைத்துமே சாப்பிட்டு விட்டு அதை கழுவி விட்டு, ஒரு வேலை முடிந்து விட்டது அதற்கு அனைவருமே கழுவுவார்கள் அல்லவா, அந்த செயலை செய்யக்கூடாது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த செயலை ஏன் செய்யக்கூடாது என்று அவர் எதற்கு அப்படி கூறினார் என்றால், அதாவது இரவு நேரங்கள்ல தான் நமது வீட்டிற்கு குலதெய்வமாகட்டும், மகாலட்சுமி தெய்வமாகட்டும், அன்னபூரணி தெய்வமாகட்டும் என அனைவருமே இரவு நேரங்கள்ல தான் நமது வீட்டுக்கு வருவாங்களாம். எனவே நீங்க
உங்க வீட்ல உள்ள எல்லா தட்டையுமே வீட்ல உள்ள சாப்பாடு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அதை வந்து கழுவி வச்சுட்டு வீட்டுல பாத்திரத்துல இருந்து கவுத்தி போட்டு தூங்குனீங்கன்னா உங்க வீட்டுல வந்து கஷ்டம் தான் நேரும். அவங்க உங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது பூஜை அறைக்கு வந்து செல்ல மாட்டாங்களாம். எந்த சாமி குலதெய்வம் ஆகட்டும், எந்த சாமி உங்களது வீட்டிற்கு வந்தாலும் முதலில் நிலைவாசல்ல இருந்துட்டு நிலைவாசல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போவாங்களாம். சமையல் அறைக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா, தண்ணி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கே செல்வாங்களாம். நீங்க வந்து சமையல் அறையில வந்து இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ சோறு, அதாவது அரிசி சோறு என்று வெள்ளை சோறு இருக்கும் அல்லவா, அதுல வந்து தண்ணி ஊற்றி வைத்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது இட்லி போன்ற ஏதாவது பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து கொஞ்சமாவது மிச்சம் வைத்திருக்க வேண்டுமாம். ஒரு பருக்கியோ 2 பருக்கியோ இந்த மாதிரி மிச்சம் வைத்துட்டு சாப்பிட வேண்டும். எல்லாத்தையுமே கழுவி நீங்க வந்து வீட்டுல கவுத்திரக்கூடாது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இரவு நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்து அந்த உணவை வந்து சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க மனசு வந்து குளிர்ந்துடும். அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாப்பாடு வந்து ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போதும்னு தான் சொல்லுவாங்க. அவங்களும் உங்களுக்கு வந்து இதுவரை கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை அந்த கஷ்டங்கள் எல்லாமே போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாங்க. செல்வங்களும் வீடு தேடி வரும். மகாலட்சுமி சாமி வந்து தண்ணி, அந்த மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாள் அல்லவா, அவருக்கு வந்து தண்ணி வைத்திருந்தேன் என்றால் அதை வந்து அவர் பருகினால் தாகத்திற்கு தண்ணி கொடுத்து விட்டானே, இவனுக்கு எதுக்கு நம்ம துன்பத்தை கொடுக்கணும், பண கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக வச்சுட்டு செல்வங்களை வந்து உங்கள் வீடு தேடி ஓடி வர வைப்பாள் மகாலட்சுமி என்று பெரியவா அவர்கள் அப்பொழுதே கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அன்னபூரணியின் அருளும் உனக்கு பெரிய அளவில் கிடைக்கும் என்பது போல கூறியிருக்கிறார்கள். நீங்களும் மறக்காமல் இரவு தூங்கும் முன்பு இந்த ஒரு செயலை செய்து விட்டு தூங்குங்கள், மறந்து விடாதீர்கள். செயலை உங்கள் அக்கம் பக்கத்தினர், உறவினர் என அனைவருக்குமே கூறி அவர்களையும் இதை செய்ய சொல்லுங்கள். இது உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நினையுங்கள், நமது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.